இலங்கை இது ஒரு தீவு மட்டுமல்ல, இந்த உலக வர்த்தகத்தின் ஒரு முக்கிய புள்ளியாக திகழ்கிறது. ஆங்கிலேயர்கள், போர்த்துகேயர்கள், உள்ளாந்தர்கள் என இந்நாட்டில் அனைத்து ஐரோப்பியர்களின் கால்தடமும் பதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலின் ஒரு முத்து என அழைக்கப்படும் இந்த அழகான இலங்கை தீவை பற்றி நாம் முழுமையாக ஆராய்வோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் குட்டி ஸ்டோரி அஃபிஷியல் சேனல். இன்றைக்கு இலங்கை என்று அழைக்கப்படும் இந்த தீவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்த இடமாக இருந்தது. பாலங்கொட மனிதன் என அழைக்கப்படும் பழங்கால மனிதர்களின் எச்சங்கள் இதற்கு சான்றாக இருக்கின்றன. இந்த தீவு பண்டைய காலங்களில் தம்பபண்ணி, இலங்கை, செரண்டிப், தப்புரோபின் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்பட்டது. இந்தியா, எகிப்து, கிரேக்கம், ரோம், சீனா, அரேபியா போன்ற நாடுகளுடன் வர்த்தக தொடர்பு கொண்ட முக்கியமான கடல் மையமாக இலங்கை விளங்கியது. இந்தியாவிலிருந்து விஜயன் என்ற அரசகுமாரன் தனது குழுவுடன் வந்து குடியேறியதைத் தொடர்ந்து சிங்கள மக்களின் வரலாறு தொடங்கியதாக கருதப்படுகிறது. அதன் பின்னர் அனுராதபுரம் என்ற பெருநகரம் உருவாகி பல நூற்றாண்டுகள் இலங்கையின் தலைநகரமாக இருந்தது. தேவநம்பிய திஸ்ஸ மன்னன் காலத்தில் இந்தியாவிலிருந்து மகிந்த தேரர் வந்து புத்த மதத்தை இலங்கையில் பரப்பினார். இதனால் புத்த மதம் நாட்டின் முக்கிய மதமாக மாறியது. அனுராதபுர காலத்தில் பெரிய தாகோபாக்கள், விகாரைகள், மடங்கள் கட்டப்பட்டன. மேலும் குளம், கண்மை போன்ற நீர்ப்பாசன அமைப்புகள் உருவாக்கப்பட்டு விவசாயம் பெரிதும் வளர்ச்சியடைந்தது. இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களும் இலங்கையில் முக்கிய பங்கு வகித்தனர். இந்தியாவின் தென்னகத்திலிருந்து வந்த தமிழ் வணிகர்கள் மற்றும் குடியேறியவர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்தனர். சோழ, பாண்டிய, சேர அரசர்கள் பலமுறை இலங்கையில் படையெடுத்து ஆட்சி செய்தனர். குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் இலங்கையின் பெரும்பகுதி சோழர் ஆட்சிக்குள் வந்தது. இந்த காலத்தில் பொலனறுவை தலைநகரமாக விளங்கியது. பராக்கிரமபாகு என்ற மாபெரும் மன்னன் காலத்தில் நீர்ப்பாசன வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது. பராக்கிரம சமுத்திரம் போன்ற பெரிய குளங்கள் அவரது ஆட்சியின் அடையாளமாக அமைந்தன. அதன் பின்னர் காலப்போக்கில் உள்நாட்டு கலகங்கள் மற்றும் வெளிநாட்டு தாக்குதல்கள் காரணமாக அனுராதபுரம், பொலனறுவை போன்ற நகரங்கள் வீழ்ச்சியடைந்தன. அதனைத் தொடர்ந்து கோட்டை, கண்டி, யாழ்ப்பாணம் போன்ற தனித்தனி அரசாட்சிகள் உருவானது. யாழ்ப்பாணம் அரசாட்சி தமிழ் அரசர்களான ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சியிலிருந்து தமிழ்மொழி, பண்பாடு, சைவ வைணவ சமயங்கள் செழித்தன. கண்டி அரசாட்சி சிங்கள அரசர்களின் இறுதிக் கோட்டையாக இருந்து புத்த மதத்தையும் சிங்கள பண்பாட்டையும் பாதுகாத்தது. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் இலங்கையின் கரையோர பகுதிகளில் காலடி எடுத்து வைத்து ஆட்சியை தொடங்கினர். அவர்கள் கிறிஸ்தவத்தை பரப்பி பல ஆலயங்களையும் விகாரைகளையும் அழித்தனர். பின்னர் டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்களை விரட்டி கரையோர பகுதிகளை கைப்பற்றினர். டச்சு ஆட்சி காலத்தில் இலங்கையின் இலவங்கப்பட்டை வர்த்தகம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. அதன் பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து டச்சுகளை தோற்கடித்து முழு இலங்கையையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். 1815ஆம் ஆண்டு கண்டியன் உடன்படிக்கையின் மூலம் கண்டி அரசாட்சியும் முடிவுக்கு வந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் காப்பி, தேயிலை, ரப்பர் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. குறிப்பாக தேயிலை தோட்டங்கள் இலங்கையின் பொருளாதார அடையாளமாக மாறின. இதற்காக இந்தியாவிலிருந்து தமிழ் தொழிலாளர்கள் மலைநாட்டுக்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் இன்றும் மலையக தமிழ் மக்களாக வாழ்ந்து வருகின்றனர். பிரிட்டிஷ் ஆட்சியில் ரயில்வே, சாலைகள், பள்ளிகள் உருவாக்கப்பட்டாலும் மக்கள் சுதந்திரமின்றி வாழ்ந்தனர். 20ஆம் நூற்றாண்டில் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்து DS சேனநாயக்கா போன்ற தலைவர்களின் முயற்சியால் 1948 பிப்ரவரி 4ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றது. சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட சில அரசியல் முடிவுகள், குறிப்பாக சிங்களம் மட்டும் சட்டம் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனால் இன வேறுபாடுகள் தீவிரமடைந்து 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை என்ற பெரும் கலவரம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டுப் போர் நடந்தது. இந்த போர் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்டது. 2009ஆம் ஆண்டு இந்த போர் முடிவுக்கு வந்தது. அதன் பின்னர் இலங்கை மீண்டும் எழுந்து நிற்க முயன்றது. இன்று இலங்கை என்பது சிங்களர், தமிழர், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என பல இனங்கள், பல மதங்கள், பல மொழிகள் ஒன்றிணைந்து வாழும் ஒரு நாடாக உள்ளது. பல வேதனைகள், போராட்டங்கள், தியாகங்கள் வழியாக பயணித்த இந்த தீவு இன்றும் தனது வரலாற்றுச் சுவடுகளை சுமந்தபடி உலகின் முன் நிற்கிறது. சுனாமி, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, நிலநடுக்கம், மண் சரிவு, பஞ்சம், பட்டினி போன்ற கஷ்டங்களிலிருந்து மீண்டு இலங்கை இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுவே இலங்கையின் வரலாறு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.